ஹாய், வெல்கம் டு மை சேனல். ராகவா வெயிட் லாஸ் 30 டே சேலஞ்சில் இன்றைக்கி ராகவா 22வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி அவரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 59 கிலோ 750 கிராம் இருக்கார். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் அவர் கொடுத்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் தான் கொடுத்துருந்தேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ரோஸ் மில்க்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் அதை அழகாக வாங்கி குடிச்சிட்டாரு. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு ரசம், வாழைத்தண்டு கூட்டு, வாழைப்பூ வடை பண்ணி வச்சுருந்தேன். ராகுவாவுக்கு ரசம்னா சுத்தமாக பிடிக்காது. அம்மா ரசமா, நான் பேசாமல் தயிர் ஊற்றிட்டே சாப்பிட்றேம்மா அப்படின்னாரு. இல்லைப்பா, வாழைத்தண்டு கூட்டு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸு அப்புறம் வாழைத்தண்டு கூட்டு போட்டு நல்லா பிணைஞ்சு கொடுத்துட்டேன். அது கூட வாழைப்பூ வடை வச்சுட்டு இன்றைக்கி மதியம் லஞ்ச் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஒரு 3 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நுங்கு புட்டிங் பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் கொடுத்தேன். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக நுங்கு வாங்கிட்டு வரோம் இல்லையா, பசங்க நிறைய பேர் வந்து நுங்கு டைரெக்டாகவே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இது மாதிரி புட்டிங் பண்ணி தரலாம். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நுங்குக்கு மேலே இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த நுங்குவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அகரகரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா சூடு பண்ணும்பொழுது கொஞ்சமாக பனக்கற்கண்டு சேர்த்து நல்லா அதை தண்ணி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த நுங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த கலவையை ஒரு ட்ரேயில் ஊற்றி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். நுங்குவாக சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி புட்டிங் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா கூட பனக்கற்கண்டு சேர்த்துருக்கோம், அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். பனக்கற்கண்டு உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டு வந்து டின்னருக்கு ஒரு 6:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் மதியம் செஞ்ச வாழைத்தண்டு கூட்டும் வச்சுருந்தேன். நைட்டு டின்னரை முடிச்சிருக்காரு. இந்த சம்மரில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம பசங்களை வெளியவே அனுப்பலை, வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா கூட உடல் சூடு அப்படின்றது நார்மலாகவே குழந்தைங்களுக்கு வர செய்யும். குழந்தைங்களோட உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீக்லி 2 days ஆகுது நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி குழந்தைங்களுக்கு தலைக்கு ஊற்றி விடணும். அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியான ஆகாரங்களாக பார்த்து பசங்களுக்கு கொடுக்கணும். நுங்கு, இளநீர், மோர், லசி கூட நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹீட் ஆகாமல் வேர்க்குரு வராமல், முக்கியமாக இந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வராத அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க தான் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லிக்விடாகவே கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ திடாகாரமாக சாப்பிடணுன்ற கூட அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு லிக்விடாக கொடுத்து குழந்தைங்களுக்கு வெப்பம் அதிகமாக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.